காவல் நிலையத்தில் கொல்லப்பட்டவரின் தம்பியை திமுக கொடி கட்டிய காரில் கூட்டிச் செல்ல முயற்சி. அதிமுக முன்னாள் எம்பி தலைமையில் போராட்டம். மடப்புறத்தில் நடந்தது என்ன? அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் வெளியிட்ட வீடியோ. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் காவல்துறையினரால் கோவிலில் தற்காலிக பாதுகாவலர் பணியில் இருந்த அஜித்குமார் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் பரபரப்பு தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது குறித்து அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறுகையில், காவல் நிலையத்தில் அடித்து கொல்லப்பட்டவரின் தம்பி தங்களை மண்டியிடச் செய்து காலில் அடித்தனர் என்றும் வாக்குமூலம் அளித்ததை கோவை சத்யன் சுட்டிக்காட்டியுள்ளார். அவரை அவசரமாக திமுக கொடி கட்டிய காரில் கூட்டிச் செல்ல முயன்ற போது அதிமுக முன்னாள் எம்பி சிவகங்கை செந்தில்நாதன் மற்றும் அதிமுக தொண்டர்கள் தடுத்து நிறுத்தி போராட்டம் நடத்தியதாகவும் இதனைத் தொடர்ந்து காவல்துறை வாகனத்தில் அவர் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இது குறித்த வீடியோ ஒன்றையும் அவர் வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகின்றது. மடப்புறத்தில் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு நிகிதா மற்றும் அவரது பாட்டி உள்ளிட்ட குடும்பத்தினர் மதுரையில் இருந்து காரில் வந்த நிலையில் மடப்புறம் கோவில் தனியார் பாதுகாவலர் அஜித்குமார் என்பவரிடம் சாவியை கொடுத்து பார்க்கிங் செய்ய கூறியுள்ளனர். திரும்பி வந்து பார்த்தபோது காரில் இருந்த சுமார் 10 பவுன் நகையை காணவில்லை என்று கூறி காவல் நிலையத்தில் புகார் செய்ய தனிப்படை போலீசார் அஜித்குமார் உள்ளிட்ட 5 பேரை விசாரணைக்கு அழைத்து சென்றனர். இந்த நிலையில் காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதில் அஜித்குமார் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அவரது உடலை உறவினர்கள் பெற்றுக்கொண்டுள்ளனர். 6 காவலர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகள் தற்போது வலுத்து வருகின்றது. வேகம்